தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கணக்கீட்டு காலத்தில் இயல்பை விட 3% குறைவாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 3% குறைவாக பதிவாகியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலமாக குறிப்பிடக்கூடியது அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 ஆகிய இந்த 3 மாத காலகட்டங்களை வடகிழக்கு பருவமழை கணக்கீட்டு காலமாக வானிலை ஆய்வும் குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்திலும் பதிவாகக்கூடிய மழை அளவை வடகிழக்கு பருவமழை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அது தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட காலமாகவும் இருக்கலாம், அல்லது வடகிழக்கு பருவமழை முழுமையான காலமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தை அவர்கள் வடகிழக்கு பருவமழை என்றே குறிப்பிடுகிறார்கள். இந்த காலகட்டம் இன்றுடன் நிறைவேறக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கணக்கீட்டு காலத்தில் இயல்பை விட 3% மழை அளவு குறைவாக பதிவாகி இருக்கிறதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. சராசரியாக தமிழ்நாடு முழுவதும் 44 சென்டிமீட்டர், அதாவது 441 மில்லிமீட்டர் என்ற உள்ள மழை பொழிவு இருக்க வேண்டும். இது சராசரி இயல்பளவு. ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது எனவோ 427.2 மில்லிமீட்டர் என்ற அளவில் தான் மழை அளவு கிடைத்திருக்கிறது. இது இயல்பை விட 3% குறைவானது எனவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. அதேபோன்று சென்னைக்கு சராசரியாக 81 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இந்த 3 மாத காலகட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயல்பை விட குறைவாக பதிவாகி 72 சென்டிமீட்டர் அளவில் தான் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இது இயல்பை விட 10% குறைவாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பை விட தான் மழைப்பொழிவு குறைவாக பதிவாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தென்காசி, சிவகங்கை, அதேபோன்று திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் மழை அளவு இயல்பை விட சற்று அதிகமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கணிசமாக மழை அளவு இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் என சில மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இயல்பை விட கணிசமாக குறைவாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது இயல்பை விட 3% குறைவு என்பது பெரிய அளவிலான மாறுபாடு இல்லை. இது ஏறக்குறைய இயல்பை ஒட்டிய மழைப்பதிவாகவே கருதப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழை இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நிலவுகிறது. வடகிழக்கு பருவமழை எப்பொழுது விளைவிடும் என்ற ஒரு தகவலை பின்வரக்கூடிய முன்னறிவிப்புகளை தெரிவிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.